நீங்கள் மூன்சூன் டைமில் வந்தீங்கன்னா இடம் வந்து சூப்பராக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். மூன்சூன் பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், அக்டோபர் இந்த 3 மாதத்தில் நீங்கள் வந்து வந்தீங்கன்னா வால்பாறை ஹில் ஸ்டேஷன் நீங்கள் ஏறும்போது கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். என்ஜாய் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சூப்பரான பிளேஸ்னு கூட நீங்கள் சொல்லலாம். நீங்கள் வந்து 7வது பெண்டு நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா 7வது பெண்டில் வந்து ஆழியார் டேமோட வியூ பண்ணிட்டு சுற்றி உங்களுக்கு தெரியும். இயற்கையின் அழகு மொத்தமே இங்கே கொட்டி கிடக்குதுங்க இந்த வால்பாறை ஹில்ஸில். இந்த ஹில்ஸில் நீங்கள் ஏறும்போது முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கவியருவி மங்கி ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குங்க. அங்கே நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் பயணத்தை நீங்கள் வந்து இங்கே வந்து தொடரலாம். ஏன்னா வந்து அதுதான் மெயினாக வந்து ஃபஸ்ட்டு நீர்வீழ்ச்சிங்க கவியருவி. ஆமாம், இங்கே பாருங்கள் வரையாடுங்க பார்த்தீங்களா. வரையாடு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மார்னிங் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா வந்து அதோட இடத்துல தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க, வண்டி விட மெதுவாக வாங்க. அதில் வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே போதுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்ட் 2ங்க. இயற்கை அழகு மொத்த கொட்டி கிடக்கும் இந்த பாதையை தான் நம்ம வந்து கடந்து போயிட்டுருக்கோம். போகிற வழி எல்லாமே வந்து வாட்டர் ஃபால்ஸாகவே இருக்குது. அழகிய வியூ பாயிண்ட் எல்லாம் அழகாக தெரியுதுங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு வர மாதிரி பிளான் போட்டிங்கன்னா பொள்ளாச்சியிலிருந்து 1/2 ஹவருக்கு 1 மணி நேரம் வந்து கவர்மெண்ட் பஸ் இருக்குது. இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 40 ஏர்பெண்ட் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த அழகான ரோடு பார்த்திங்கன்னா எவ்வளவு அழகு இருக்கோ அதை விட ஆபத்தும் அதிகமாக இந்த இடத்துல இருக்குது. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வண்டியை ட்ரைவ் பண்ணணும். காரில் வரவங்களுக்கு கார்லேயும் வரலாம், பைக்கில் வரவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. இந்த ஹீல்ஸ் நீங்கள் ஏறும்போது காலையில் நீங்கள் 8 மணிக்கு வந்து 8 மணிக்கு 9 மணிக்கு ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து உங்கள் கண்ணுக்கு வரையாடுகள் தென்படலாம். ஏன்னா நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம போயிட்டுருக்கோம். வரையாடு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வால்பாறைக்கு ரோட் கனெக்டிவிட்டி ரொம்பவே வந்து பெட்டராக இருக்குன்னே சொல்லலாம். அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா பொள்ளாச்சியிலிருந்து 64 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும், உடுமலையிலிருந்து 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும், கோயம்புத்தூர்லேருந்து 110 டிஸ்டன்ஸ்லேயும், மூணாறிலிருந்து 154 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும், பாலக்காட்டில் 110 டிஸ்டன்ஸ்லேயும் இந்த வால்பாறை ரோடு அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் மெயினாக இந்த இடத்துக்கு வரணும்னா பொள்ளாச்சிலேருந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் கேரளா வழியாக வந்தீங்கன்னா கேரளாலேருந்து சாலக்குடி அதிரப்பள்ளி வழியாக நீங்கள் வரலாங்க. டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்கும், பயங்கரமான அந்த காட்டு வழி அது பயணங்க. அங்கே யானை நடமாட்டம் நிறைய இருக்குது, அந்த வழியாக வரலாம். நம்ம இப்போ வந்து வால்பாறை வழியாக போய் நம்ம வந்து அதிரப்பள்ளி தான் நம்ம போக போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வால்பாறையில் ரோடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேங்க. ஆமாங்க, 13வது ஏர்பெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. மொத்தம் அழகையும் வந்து இங்கேருந்து வியூ வந்து சூப்பராக தெரியுங்க. ஏன்னா வண்டி நிறுத்துறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதனால் வண்டியெல்லாம் நிறுத்த முடியல. அதனால் வந்து வண்டி வந்து நிறுத்தினா வந்து ஃபுல்லாக பின்னாடி பெரிய வண்டியில் பஸ்ஸெல்லாம் வந்துட்டுருக்கு, அதனால் ரிஸ்க்கு. நீங்கள் சப்போஸ் வந்து 13ஆம் நம்பர் ஏர்பெண்டில் கண்டிப்பாக இடத்த வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ரோட்டில் நீங்கள் இரவு நேரத்தில் பயணிக்கும்போது நிறையா வனவிலங்குகள் நிறையா நீங்கள் பார்க்குறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே யானைகள் நடமாட்டமும் இருக்குது. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிறுத்தைகள் நடமாட்டமும் இங்கே வந்து வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. யாராவது சப்போஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த வால்பாறை ஹில்ஸில் மொத்தம் 40 ஏர்பெண்டுங்க. மிச்சம் 30 ஏர்பெண்டு பார்த்தீங்கன்னா சுற்றி உங்களுக்கு வியூவாக தான் நம்ம கடந்து போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டிகிட்டு போங்க. ஏன்னா வந்து இந்த ரோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, வெரி டிஃபிகல்ட்டான ரோடுங்க. மெதுவாக தான் நீங்கள் வந்து டர்னிங்கில் மெதுவாக திரும்பணும். மெயினாக வந்து ஹார்ன் அடிக்கணும். மேலே வர வண்டிகளுக்கு வந்து வழி விடுங்க கண்டிப்பாக. நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் வந்து அவ்வளோக்கு வந்து க்ரௌட் அதிகமாக இல்லை, ரோடு வந்து ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்தது. நீங்கள் சண்டே சாட்டர்டே கொஞ்சம் வந்தீங்க கொஞ்சம் வந்து கூட்டமாக தான் இருக்கும். ஏன்னா பைக் ட்ராவல் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் மோஸ்ட்லி கூட்டமாக தான் சாட்டர்டே சண்டே தான் பிளான் பண்ணுவாங்க. நாங்கள் போனது வந்து வீக் டேஸில் போனோம். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து நிறையா அனிமல்ஸில் கொஞ்சம் நிறைய பார்க்க முடிஞ்சுது, மங்கி கொஞ்சம் வந்து நிறைய பார்க்க முடிஞ்சுது. நீங்கள் பொள்ளாச்சிலேருந்து வரவங்களுக்கு வால்பாறை ஒரு வரப்பிரசாதன்னே சொல்லலாம். ஏன்னா இயற்கை அழகு அந்த இடத்துல கொட்டி கிடக்குதுங்க. இதை வந்து 7வது பெண்டுங்க. 7வது பெண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஆழியார் டேம் வந்து உங்கள் சுற்றியும் ஃபுல்லாக தெரியும்.
அதோட வியூ தான் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள். நம்ம வண்டி வந்து இங்கே இடத்துல வந்து பார்க்கிங் போட்டோம். பார்க்கிங் போட்டு பார்க்கிங் தராமல் இங்கே இடத்துல போடலாம். ஆனால் வந்து மேலே வண்டிகள் வந்து வடிவிட்டு கொஞ்சம் நீங்கள் பார்த்து எங்கே நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இயற்கை அந்த கால்வாயா குளிக்கலாங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா அணை மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த அணைக்கு அந்த பக்கம் வந்து தண்ணி விழுத மாதிரி இருக்குங்க. அந்த இடத்துல சொல்கிறீங்க நம்ம மழை நல்லா இருக்கு முருகேஷ் கால்வாய் பாரில் பேஞ்சதுன்னா அந்த தொட்டி பழம் மாதிரி தண்ணி சேகரித்து இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து பாருங்கள் ஏதோ கால்வாய் கட்டியிருக்காங்க. இது வந்து காமராஜர் காலத்தில் கட்டின டேமுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, எனக்கு சரியாக தெரியல. சப்போஸ் யாரும் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த வியூ ரசிக்கும் போது கொஞ்சம் பார்த்து தினமாக கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா வந்து அந்த பக்கம் வந்து வேலையே இல்லை. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளியே நின்று இயற்கையை ரசிச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு எதாவது புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வந்து இதோட தொடர்ச்சி வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். ஏன்னா தொடர்ந்து வீடியோ பெருசாக போட முடியாது. சரியான பாட்டு வரும். ஓகே பாய்.